மாதிரி பார்க்கவே முடியல. சும்மா ஏதோ உள்ள உட்காரணும்னு உட்கார்ந்துருக்கு. அதை ஃபர்ஸ்ட் அவன் சாவடிக்கிறான், இவன் புள்ள வரான் சாவடிக்கிறான், அவ்வளோதான். த்ரிஷா வந்து இப்படி ஆடுறாங்க போடுறாங்க, அவ்வளோதான். வேற எதுவும் தெரியல. படம் சொதப்பல் தான் தலை, ஒன்றும் கதையே இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு. படம் வேற லெவலில் இருந்துச்சு. பக்கா தளபதி மூவி. தளபதி ரெண்டு பேருமே மாசுங்க. இது தளபதி படமும் இல்லை, தளபதி படமும் இல்லை, தளபதி படம். படத்தில் எஸ்கே கேமியோ அவங்க கேமியோ ரோல் அப்படி பண்ணிருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு. நைஸ். த்ரிஷாவோட மட்டும் சாங் அப்படி பண்ணிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி, பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்த வாட்டி ஓகே அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கு. பட் சர்ப்ரைசஸ்லாம் நல்லா இருந்தது. படத்தில் என்ன விஷயம் வந்து பிடிக்கல நினைக்கிறேன்? லாஸ்ட்ல ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி ஃபீலாக இருந்தது, அவ்வளோதான். 3 hours இருக்குல்ல படம், அது வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை, ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. மட்டும் சாங் த்ரிஷா வந்து பர்ஃபார்மன்ஸ் அது நல்லா இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. எஸ்கேவோட கேமியோ அப்படி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. படத்தோட கதை என்னதான் சொல்ல வராங்க? புரியல. மூவியோட ஸ்டோரி என்னதான் சொல்ல வராங்க? ஸ்டோரி லைக் கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். நான் ஸ்டோரி எக்ஸாக்டாக எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆமாம், ஓகே, அவ்வளோ. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜயோட ரோல், விஜயோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆக்டிங் பார்க்கலாம். வில்லன் விஜய் தான் சூப்பர். ஹீரோ விஜய் வந்து நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். எப்போவுமேனா ஓகே, இந்த படத்துக்கு தேவையான ஹீரோ விஜய் இருக்காரு. பட் வில்லன் விஜய் தான் வந்து ஹைலைட்டு. பார்க்காத விஜய், இதுக்கப்புறம் பார்ப்போமான்ற விஜய். எல்லாருமே ஆப்டாக இருக்காங்க. கரெக்டான அவங்களோட ஸ்பேஸை கரெக்டாக எடுத்திருக்காங்க. மியூசிக் செம்ம. நம்ம வெளியே பார்க்கும்போது ரொம்ப ராவாக நிறைய இருந்த மாதிரி இருந்தது. பட் படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. டான்ஸிங்கு ப்ளஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கரெக்டாக நம்ம விஜய்க்கு தேவையான ஸ்டெப்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஃபேமிலி, அது ஸ்னேகா விஜய் அது ஃபேமிலி ஓரியன்ட், சின்ன விஜய் பசங்க ஓரியன்ட், எல்லாமே சேர்த்து பார்க்குறது காமன் பப்ளிக். அது செம்மையாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 minutes இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது தோனி எப்போவுமே தலை தான். ஸோ தலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு விஜய். 100%. ப்ரோ தாறு மாதிரி தக்காளி சொல்லு ப்ரோ. விஜயா வராங்க ப்ரோ. லாஸ்ட் சீன் தான் அண்ணன் குழம்புல. லாஸ்ட் சீன்ல 2 விஜய் வராங்க, பேசுறாங்க என்னன்னு தெரியல. சூப்பர் ப்ரோ. லாஸ்ட்ல தோனி என்ட்ரி தான் சீனே, மஜாவா இப்படி போட்டாங்க. சீனான்சி படமே அங்க லாஸ்ட்ல பால் லாஸ்ட்ல 6 விட்டாரு, சிஎஸ்கே ஜெயிச்சது. அவ்வளவுதான். கோ2 வர மாதிரி தான் குத்துக்கிறாங்க அவங்க. பாக்ஸ்ல விஜய் வச்சுக்கிறாங்க, 2 விஜய் வெளில இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அது பார்த்துட்டு வேணா. நான் கோ2க்கு வேணா திருப்பி இன்டர்வியூ கொடுக்குறேன், அப்போ வாங்க. கோ2க்கு ஈகரா வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்ணலாம். இந்த படம் வந்து பிரேம்ஜி சொல்லிருப்பார்ல 1500 அடிக்குமா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்? அடிச்சா அடிக்கலாம், டவுட் தான். எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. அவனோட கேளுங்க. மட்ட சாங் எப்படி இருந்தது? த்ரிஷா மட்ட சாங் நல்லா தான் ப்ரோ வச்சு. த்ரிஷா வந்து நல்லா இப்படி ஆடினாங்க, செம்மையாச்சு டான்ஸ். படம் எங்கேயாவது லாக் ஆகுதா? 3 hours இருக்கு. இல்லை எங்கேயும் லாக் ஆகல. லாஸ்ட் சீன் தான் லைட்டாக குழம்புது, என்னன்னு தெரியல, அவ்வளோதான். படத்தில் வந்து கதை என்னதான் சொல்ல வராங்க? கதை ஃபர்ஸ்ட் அவன் சாவடிக்கிறான், இவன் புள்ள வரான் சாவடிக்கிறான், அவ்வளோதான். த்ரிஷா வந்து இப்படி ஆடுறாங்க போடுறாங்க, அவ்வளோதான். வேற எதுவும் தெரியல. படத்தில் வந்து எதுவுமே கதை எதுவுமே புரியல. இல்லை எல்லாம் புரிஞ்சுது. ஃபுல்லாக சண்டை தான், வேற எதுவும் எனக்கு புரியல, அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. தளபதி நல்லா ஆக்ட் பண்ணிருந்தது. எஸ்கேவோட கேமியோ எப்படி பண்ணிருக்காங்க? அதுவும் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது ஓவராலாக. தோனியை காமிக்கிறாங்க. அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்தது. வில்லன் தளபதி எப்படி பண்ணியிருக்காங்க? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எப்பயுமே விஜய் ஃபேனாக ரொம்ப பிடிக்காது. விஜய் படம் அதனால் 3 hours போனதாக தெரியல. நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்ற கோ ஆக்டர்ஸ்லாம் கரெக்டான ஈக்குவல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன சீன் இருந்தாலும் எல்லாருமே நம்ம யாருன்னு அதை ரெகனைஸ் பண்ணிக்க முடிஞ்சு நல்லா இருந்துச்சு. எஸ்கே கேமியா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் நிறையா இருந்ததுனால அது மாதிரி எஸ்கே இதுவும் இருந்துச்சு. என்னன்னா முன்னாடி நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். டோனியோட கிளைமேக்ஸில் வந்து வராங்க. அதுதான் எல்லாமே நிறைய ட்விஸ்ட் மாதிரி நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்தது, நல்லா இருந்தது.
3 hours எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்றும் இல்லை, தெரியல, ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ மூவியில் வந்து என்னென்ன ஸ்டோரி வந்து சொல்ல வராங்க படத்தில்? ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். எனக்கு ரொம்ப ஸ்டோரி ரொம்ப பர்டிகுலராக சொல்ல முடியாது. விஜய் படம்னாலே வந்து ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு 3 hours முடிச்சுட்டு வெளில வந்தேன், அவ்வளோதான். அதனால பிபியோட மூவியில் மங்காத்தா ப்ரீவியஸ் மூவி மாநாடில் கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி எந்த மாதிரி? அது கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரியல எப்படின்ட்டு. எனக்கு விஜய் ஃபேனுன்னு எனக்கு விஜய் படம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். கோட்டு படம் தானே, பார்க்கலாம் தல ஒரு வாட்டி. அது இல்லாமல் ஏன்னா படத்தில் 3 விஜய் இருக்காப்புல, 3 விஜய் இருக்கனால நார்மலாக நம்ம போய் பார்க்குற ஆளுக்கு புரிய மாட்டுது. கொலாப்ஸ் மாதிரி இருக்குது படம், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. மற்றபடி விஜயகாந்த் முன்னாடி வர்றாப்புல, அது ஏன் விஜயகாந்தை போட்டு இது பண்ணுற மாதிரி தெரில. அது இல்லாமல் உள்ளே போனால் விஜயே இன்னொரு மகன் செத்துறாப்புல, செத்தனால திரும்ப அது மையம் வேற ஆள் மூலியமாக வளர்க்கப்பட்டு அவங்க வர்றாங்க. அது வந்தது அந்த விஜய் ரொம்ப இதாக தான் தலை தெரியுது, விஜய் மாதிரியே தெரியல. இதில் அது வந்து ரொம்ப போர். 3 மணி நேரம் படத்துக்கு இது 3 மணி நேரம் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 3 மணி நேரம் பார்க்கவே முடியலை. சும்மா ஏதோ உள்ளே உட்காரணும்னு உட்காந்துருக்கோம். அந்த பாட்டு கண்டித்தல பார்க்கலாம் தலை, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இதில். படத்தில் வந்து 3 சாங்ஸ் எதனா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இல்லை செலிப்ரேஷன் எப்படி? நம்ம ஈவன் சாங் இல்லதில்ல, சாங்கை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஏன்னா ஈவன் சாங்கில் குறைய சொல்ல முடியாதுல்ல. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மியூசிக்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, படம் சொதப்பல் தான் தலை, ஒன்றும் கதையே இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு. வந்து இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்குது? பிளாக் பஸ்டர் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி, ஏன்னா அரசியலுக்கு அப்புறம் ஒரு படம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி பெரிய பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. இப்போ வர ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறது மாதிரி என்ன வச்சுது, எதுக்காக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னன்னா எதுக்காண்டினா, அதில் நிறையா செலிப்ரிட்டி நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபேமிலி படம் தான், ஆனால் கதையை சொதப்பி வச்சுருக்காங்க. அது என்ன இது மாதிரி இன்டர்நேஷ்னல் மாதிரி போட்டுக்கிட்டு இங்கேருந்து இதுக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றது, அப்புறம் சென்னைன்னு எந்த ஏரியானே தெரியாத மாதிரி காட்டி வச்சுருக்காங்க. இடையில பேங்காக் போகிறாப்புல, பேங்காக்லேருந்து இந்தியா வர்றாப்புல. ஃபாதர் விஜய்க்கும் சன் விஜய்க்கும் என்னது ரொம்ப மேக்கப் வந்து நல்லா இல்லைங்க, மற்றபடி படம் ஓகே. டிஏஜி வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்களா? ஆமாம், விஜயகாந்த் கேப்டன் காமிச்சு டூப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நானே விஜய் ஃபேன் தான், சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே, டிஜே வந்து அந்த ரொம்ப சின்ன விஜய் காமிச்சாங்க, அது மட்டும் லைட்டாக அங்கங்கே இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, போரில் அடிக்கவே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையாக பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. வில்லன் தளபதி எப்படி பண்ணியிருக்காங்க? எந்த தளபதியும் சொல்கிறது, எல்லாம் ஒரே தளபதி தான், நல்லா பண்ணிருக்காரு, சூப்பர். ப்ரோ அனில் ஃபேன் மனசு இதுவாயிடுச்சு, நிறைவாயிடுச்சு. லாகே அடிக்கல ப்ரோ, படம் ஒரு வாட்டி பார்த்து தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலி கூட 2 வாட்டி பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். படம் வந்து 1500 அடிக்குமா? டவுட்டு தான். படம் வந்து லியோவோட பயங்கரமாக தான் இருக்கு. ஒரு அளவுலாம் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. லியோலாம் அது லியோ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி? நாங்கள் சொன்னால் எங்களை தீச்சிருவாங்க, வேண்டாம். ஓகே, படத்தில் கதை என்னதான் சொல்ல வராங்க? கதை என்னதா, படத்தை வந்து பார்க்கட்டும், எதுவும் சொல்லிட்டு. நல்லா இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குண்ணா படம், அருமையாக இருந்துச்சு படம். வந்து இந்த ஒரு கெட்டா விருது சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு, கெட்டா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஃபுல் பேக்கேஜ் 3 மணி நேரம் போனே தெரியல, எல்லாம் லேக்கு ஸ்லோ அடிக்குதுன்னா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாமே தரமாக இருந்துச்சு படம். ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம், ஆடியன்ஸ் எல்லாரும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம், அருமையாக இருக்குது படம். மட்ட சாங் வந்து த்ரிஷா எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து அப்படி போட்டு ஒரு ஸ்டெப்லாம் வருது, அதெல்லாம் அப்படி தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில். த்ரிஷா என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரிக்கு மாஸ்க் காட்டுறாங்க, அருமையாக இருந்துச்சு படம். எல்லாம் ஃபுல் ஃபேமிலி எப்படி பண்ணிருக்காங்க? கேமரா எல்லாம் நல்லா இருந்துச்சு.
அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. சும்மா வெளில வேற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் படத்தில் இங்கே வேற மாதிரி சிங்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் வெளில ட்ரோல் பண்ணுறவங்களாம் இங்கே அப்படி ஒன்றும் எவ்வளோமா இல்லை, நல்லா இருக்கு படம். அந்த ஏஐ அந்த டான்ஸ்லாம் போட்டு கொத்து புரோட்டா போடுற மாதிரிலாம் போட்டு காமிச்சாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. வந்து தேட்டரில் எல்லாரும் வந்து பாருங்க. தயவுசெய்து இங்கே எடுத்து ஸ்லீப்பெலாம் எடுத்து இன்ஸ்டா அதெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. யூடியூப்பு இன்ஸ்டாலெல்லாம் இங்கே ரீல்ஸ் இந்த மாதிரி எடுத்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா கதையெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஃபுல் ஆடியன்ஸ் க்ரௌட் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது படம். எல்லாமே வருதுண்ணா. பழைய இளையராஜா மியூசிக்லாம் ஒரு பழைய மியூசிக்லாம் வந்து கொண்டு போட்டிருக்காங்க. அது சொல்லி ஸ்பாயிலர் பண்ண வரும்ல, படத்தை வந்து பாருங்க. அதெல்லாம் இளையராஜா சாங் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ரீமேக் பண்ண சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, போட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நான் ஆக்சுவலி படம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். படம் மாசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் வந்து நல்லா செம்மையாக குதிச்சேன். அதுக்கப்புறம் இந்த கேமியோ வந்ததுலாம் செம்மையாக இருந்துச்சு. த்ரிஷா, சிவகார்த்திகேயன் எல்லாரும் வந்தது செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், மாசாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் தெரிச்சிட்டேன். நான் வந்துட்டு சத்தியமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய்க்கு ஒரு நல்ல படம் கிடைச்ச மாதிரி இருக்கு. விசில் போட்டு சாங்ஸ் வந்து எல்லாமே வந்து டான்ஸ் ஆனாங்க எல்லாரும். ஆமாம், எல்லாரும் சரி கற்றுனாங்க. நான்லாம் செம்ம கதை, வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. அதனால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுனே தெரியல, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு தளபதி தான் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இளைய தளபதி வந்துட்டு ஒரு மாதிரி வில்லன் மாதிரி காமிச்சதுனால நானே வெறுத்துட்டேன். என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தளபதி மாசாக இருந்துச்சு. எனக்கு செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் அந்த தோனி சீன் கூட வந்துட்டு அவர் 6 அடிக்கும் போது நாங்க கத்தி எல்லாமே செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் தான் நாங்கள் வந்தோம். கோட் எப்படி இருக்கும், ஏதோ ஃபேஸ்லாம் வர ரீஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் சின்ன வயசு விஜய் ஃபேஸ்லாம் வந்தது. அப்புறம் விஜயகாந்த் ஃபேஸ்லாம் சூப்பராக, அவரோட சூப்பராக இருந்தது எல்லாமே. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, சீரியஸாக சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து த்ரிஷா மேமோட டான்ஸ், அந்த அப்படி போடு ஸ்டெப்பெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சான்ஸ். 9.5 கொடுக்கலாம். யா வாட் கண்டிப்பாக சூப்பராக இருந்தா, ட்விஸ்ட்டு நிறையா இருந்தது. விஜய் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே அவர் வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் பயங்கரமாக இருந்தது. தோனி வந்து கடைசியில் வந்து எல்லாம் பயங்கரமாக கத்துனாங்க, எல்லாம் செம்மையாக இருந்தாங்க. தோனி வரலாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது.